Warm greetings. The next topic which we are going to do in Unit 4 is semantic field. இப்போ வந்து செமான்டிக்ஸ்னால் நம்ம என்னென்னு பார்த்துட்டோமா, அடுத்தது செமான்டிக் ரோல்ஸ் பார்த்தோம். இது வந்து செமான்டிக் ஃபீல்டு. இந்த நேம்ஸை வந்து நல்லா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். செமான்டிக் ஃபீல்டு, செமான்டிக் ரோல்ஸ் 7 டைப்ஸு, செமான்டிக்ஸும் 7 டைப்ஸு. செமான்டிக் ஃபீல்டுன்றது வந்து ரொம்ப சின்ன யூனிட்டு, 5 மார்க்ஸ் கொஸ்டினில் இது வரலாம். ஓகே, ஸோ இந்த செமான்டிக் ஃபீல்டுனா என்னென்னு பார்த்துக்கோ. செமான்டிக்னா ஏற்கனவே படிச்சிட்டோம், மீனிங் ஆஃப் வேர்ட்ஸ் ஆர் மீனிங் ஆஃப் அ சென்டென்ஸ். இது நம்ம செமான்டிக் ஃபீல்டுன்னு சொல்லலாம், இல்லைனா லெக்சிக்கல் ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே, செமான்டிக் ஃபீல்டு இல்லைனா லெக்சிக்கல் ஃபீல்டு. செமான்டிக் டொமைன்னு சொல்லுவாங்க இந்த இடம், சரியா? செமான்டிக் டொமைன். ஸோ இது வந்து ரிலேட்டட் டு மீனிங் தான். ஒரு சென்டென்ஸில் வேர்ட்ஸ் மீனிங் பற்றி தான் பார்க்குறோம். ஆனால் அந்த ஃபீல்டில் எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஓகே, காமன் தீமு ஆர் டாப்பிக்கு, இது வந்து டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற ஒரு ஃபீல்டு. ஓகே, ஒரு டாப்பிக்கு. அதாவது அந்த மீனிங்கை பற்றி நம்ம படிக்கும்போது அந்த தீம் என்ன, அதோடைய டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி படிக்கிற மாதிரி. அதாவது டோட்டலாக எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு வேர்டு வரும், அந்த மாதிரி. இதோட நுவான்சஸை வந்து நம்ம படிக்க போகிறோம். அதில் உள்ள சின்ன சின்ன நுணுக்கமான காரியங்களை வந்து படிக்க போகிறோம். செமான்டிக் ஃபீல்டு ஆஃப் கலர். கலருன்ற வேர்டு வந்து ஒரு ஃபீல்டுன்னு எடுத்துக்கணும் நம்ம, செமான்டிக் ஃபீல்டு. ஏன்னா அதுக்குள்ளே நிறைய வேர்ட்ஸ் உள்ளே வரும், அதனால அது ஒரு ஃபீல்டு. சரியா? அது மட்டும் தனி வேர்டாக இல்லை, அந்த வேர்டு வந்து நிறைய இதுக்கு அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? அதனால தான் அதை வந்து நம்ம ஃபீல்டுன்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ கிரவுண்டில் வந்து நிறைய காரியங்கள் இருக்குது ஒரு ஃபீல்டில், ஒரு கிரவுண்டில். சரியா? ட்ரீஸ் இருக்கும், மண் இருக்கும், கல் இருக்கும், அது ஃபீல்டுன்னு சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி இங்கே வந்து ஒரு பர்டிகுலர் வேர்டுக்குள்ளே நிறைய வேர்டு வந்து பொருந்தும். இப்போ இந்த கலருன்ற வேர்டுக்குள்ளே என்னென்ன வேர்ட்ஸ்லாம் பொருந்ததுன்னா, ரெட், ப்ளூ, க்ரீன், எல்லோ, இது எல்லாமே கலர்ஸ் தான். சரியா? டிஃப்ரெண்ட் ஹியூஸ் அண்ட் ஷேட்ஸ். வேர்ட்ஸ் வேறு வேர்ட்ஸ் யூஸ் பண்ணோன்னா ஹியூஸு, ஷேட்ஸுன்னு யூஸ் பண்ணிக்கலாம், ரிலேட்டட் மீனிங் கலருக்கு. ஆனால் அது வந்து ஒரு ஃபீல்டு. செமான்டிக் ஃபீல்டு வந்து கலர்ஸ். ஓகே, இதுக்கெல்லாம் டிஃப்ரெண்ட் நேம்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த நேம்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து லாங்குவேஜ் அனாலிசிஸில் வர்றது. லாங்குவேஜை பற்றி அனலைஸ் பண்ணும்போது தான் இந்த செமான்டிக் ஃபீல்டை பற்றி படிப்போம். இது லிட்ரரி கிரிட்டிசிசத்தில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லிட்ரரி கிரிட்டிசிசம்னு ஒரு பேப்பர் இருக்குது பிஏ இங்கிலீஷில். அந்த பேப்பரில் வந்து இது நம்ம ரொம்ப யூஸ் பண்ணுவோம், செமான்டிக் ஃபீல்டுன்றதை. இன்னொன்று என்னென்னா, இது வந்து ரிலேட்டட் டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸு, எக்ஸ்ப்ரெஷன்ஸு, அது கூட ரிலேட்டட்லாம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இன்னொன்று எதெல்லாம் செமான்டிக் ஃபீல்டில் வர வேர்ட்ஸு, எதெல்லாம் தனி வேர்டாக நிற்கிறது அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். இதில் இன்னொன்று என்னென்னா, அந்த ஆத்தர் என்னத்தை இன்டென்ட் பண்ணுறாரு, என்ன மெசேஜை கொடுக்க இன்டென்ட் பண்ணி இந்த பர்டிகுலர் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாரு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்காகவும் இந்த செமான்டிக் ஃபீல்டு வந்து இம்பார்ட்டண்ட். ஓகே, இன்னொன்று அந்த கான்டெக்ஸ்ட் என்ன, எந்த சோஷியல் கான்டெக்ஸ்டில், இல்லைனா லிட்ரரி கான்டெக்ஸ்டில், இல்லைனா கல்ச்சுரல் கான்டெக்ஸ்டில் யூஸ் பண்ணியிருக்காரு இந்த வேர்ட்ஸை அப்படின்னு பண்ணுற ஸ்டடி தான் இது. பேசிக்காக கொஞ்சம் ஹையர் ஆர்டர் ஆஃப் ஸ்டடின்னு சொல்லலாம், லிட்ரேச்சரில் வருகிற ஒரு பார்ட். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தட்ஸ் ஆல். திஸ் இஸ் ஸ்மால் யூனிட் which I have meant to you. Okay.